எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து கர்நாடகா பெண்ணு தோசை, கிறிஸ்பி பெண்ணு தோசை நம்ம செய்ய போறோம். அதுக்கு முன்னாடி நான் மாவு எந்த மெஷர்மெண்ட்ல அரைச்சேன்றதை காட்டுறேன் வாங்க. இதுதான் மாவு. நான் மெஷர்மெண்ட் சொல்றேன். 3 பச்சரிசி, முக்கால், அதாவது எந்த நம்ம டம்ளர்ல எடுக்கிறோமோ, இப்போ நான் ஒரு டம்ளர் காட்டுறேன் உங்களுக்கு. சப்போஸ் இப்போ இந்த மெஷர்மெண்ட்ல 3 பச்சரிசி நான் போட்டேன்னா முக்கால் வந்து உளுந்து. ஏன்னா நான் வந்து 4க்கு 1 தான் எப்பவுமே போடுவேன். ஆனால் மாவு எனக்கு அவ்வளோ தேவையில்லைன்றனால 3க்கு 3/4 போட்டேன். நீங்கள் சப்போஸ் 4 போட்டிங்கன்னா முழுசாக 1 டம்ளர் போட்டுக்கலாம் உளுந்து. அதுக்கப்புறமா வந்து இவ்வளோ கையில் ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, இதோடையே எல்லாம் சேர்த்து ஊற வச்சுட்டேன். 6 மணி நேரம் ஊற வச்சு அரைச்சிருக்கேன். அரைச்சி முடிச்ச அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் வந்து ரவை சேர்த்துக்கணும். ரவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நைட்டு நான் சோக் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் காலையில் மாவு பொங்கி வந்த அப்புறம் உப்பு சேர்த்து மாவு வந்து சரி பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் இது மெஷர்மெண்ட். பார்த்துக்கோங்க, இந்த திக்கு கன்சிஸ்டன்ஸில் இருக்கணும். கலர் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சம் கடலைப்பருப்பும் துவரம் பருப்பும் இதில் சேர்த்துருக்கோம்னால கலர் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து சில பேர் வந்து அவல் கூட, நீங்கள் வந்து கெட்டி அவல் கூட ஊற வச்சு அரைக்கிறாங்க. ஆனால் அவல் அரைக்கும் போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து ஏற்கனவே நான் வந்து 3/4 உளுந்து போட்டேன். ஸோ நீங்கள் அவல் சேர்க்கறதா இருந்தால் கொஞ்சம் உளுந்து கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு கர்நாடகா கிறிஸ்பி தோசை வரும். ஆனால் இதில் இன்னொன்று முக்கியமானது என்னென்னா வெண்ணெய் வந்து தாராளமாக 1 ஸ்பூன் நம்ம சேர்க்கணும். நான் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தோசை வந்து மோஸ்ட்லி 1 or 2 தான் நம்மளால் சாப்பிட முடியும். ஏன்னா நம்ம வந்து வெண்ணெய் எல்லாம் சேர்க்கறதுனால 1, 2 நல்லா தாராளமாக சாப்பிடலாம். இது வந்து மசாலா தோசையுமா பண்ணலாம். பட் நான் மசாலா பண்ணல, வெறும் தோசை மட்டும் எப்படி பண்ணுறதுன்னு காட்டுப்பாரு. சூடாயிட்டு இருக்கு. இது கொஞ்சம் கனமாக தான் ஊற்றணும். ஏன்னா உங்களுக்கு வந்து பெங்களூர் சைட்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஆனால் நம்மளும் அதே சைஸில் இப்போ ஒரு செகண்ட் விட்டுட்டு ஆயில் கொஞ்சம் போட்டுடணும். 2 ஸ்பூன் தாராளமாக ஆயில் போட்டு அதுக்கப்புறம் வெண்ணெய் போடணும். அந்த வெண்ணெய் தான் நம்மளுக்கு வந்து சீக்ரெட் ஹைலைட்டு. அந்த தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இதோட வந்து கார சட்னி சேர்த்து நம்ம வந்து நம்ம மசாலா தோசை, அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வெஜிடபிள் கிரேவி தோசை எது ஒன்று நம்ம செஞ்சுக்கலாம். பட் நான் இப்போ பிளெயின் தோசை மட்டும் செய்யறதுனால உங்களுக்கு அப்படியே காட்டுறேன். இப்போ விட்டேன்னா இப்போ பபிள்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கா. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஆயிலாம் எடுக்கும். அதனால தான் சொன்னேன், இது 1 or 2 தோசை மேலே நம்மளால சாப்பிட முடியாது. 1 தோசை தான் சாப்பிட முடியும். மிஞ்சி போனால் நம்ம வந்து 2 தோசை சாப்பிடலாம். அதுக்கு மேலே இது சாப்பிட முடியாது. என்னைக்கோ ஒரு நாள் டேஸ்டியாக நம்ம சாப்பிட்ணும், ஹோட்டல் ஸ்டைலில் நம்ம சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி நம்ம செய்யலாம். கொஞ்சம் ஆயில் இப்போ ஆயில் விட்டாச்சு இல்லையா. இப்போ இது மேலே நம்ம வந்து வெண்ணெய் விடும். இந்த நடு சென்டரில் வெண்ணெயை போட்டுருணும். போட்டு லைட்டாக இப்போ நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். ஏன்னா எல்லா இடத்துக்கும் அந்த வெண்ணெய் போகணும். அதனால் நம்ம லைட்டாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு திரும்பி இந்த நடு சென்டருக்கு எடுத்துகிட்டு வந்து விட்டுருணும். அது வந்து ஸ்லிம்மாக ஸ்லோவாக நம்மளுக்கு கிறிஸ்ப் ஆகிட்டு வரும். இப்போ இது 2 to 3 minutes இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. நான் ஸ்லோவாக வச்சுருக்கேன். ஒன்று கவனிக்கணும், நீங்கள் ஸ்லோவாக வச்சு தான் பண்ண முடியும். நம்ம வந்து ஹோட்டல் தவாலாம் பெருசாக இருக்கும், அவங்க டக்குன்னு போடுவாங்க. ஒன்றுன்னா நிதானமாக தான் ஆகும். அதே மாதிரி நான் வெண்ணெய் நிறைய போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் நிறைய போட்டிருக்கேன். அப்புறம் எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். இது சாப்பிடும்போது கொஞ்சம் பார்த்து சாப்பிடுங்க. என்னைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து ஹோட்டல் டேஸ்ட்டில் சாப்பிட்றதுக்கு இது செய்யலாம். இப்போ நம்மளுக்கு கிறிஸ்பி தோசை ரெடி. சூடாக இருக்கிறதுனால இப்படி ஃபோல்ட் பண்ணோன்னு ஃபோல்ட்
பாருங்கள், அந்த கிறிஸ்பி கிடச்சிருக்கா? இந்த ரெட்டு நடுவில் ரெட்டு கிறிஸ்பி. ஸோ நம்ம சர்விங் எடுத்துகிட்டு போயிடலாம். பாருங்கள், நல்ல கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு இருக்கும். சவுண்டு கேட்குது. இப்போ கிறிஸ்பி தோசை ரெடியாக. இப்போ வந்து இப்படி கூம்பாக நிற்க வைக்கலாம். பட் வந்து நான் நிற்க வைக்கலை. இதுக்கு நான் 2 சட்னி. ஒன்று வந்து ஒயிட் சட்னி, அதாவது தேங்காய் சட்னி. இதுக்கு வந்து தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், அதாவது எங்கள் வீட்டுக்கு தகுந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் புளி, கொஞ்சம் உப்பு போட்டு பெருங்காயத்தூள் போட்டு அரைச்சிட்டு தாளிச்சிருக்கேன். அப்புறம் வந்து கார சட்னி. கார சட்னிக்கு 10 வரமிளகாய், தேங்காய் 1 கப்பு, அப்புறம் கொஞ்சம் புளி, 1 ஸ்பூன் சர்க்கரை, ஒரு தக்காளி வறுத்துட்டு அதையும் நான் வந்து ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி தாளிச்சிருக்கேன். ஸோ தேங்காய் சட்னி, கார சட்னி, கிறிஸ்பி கர்நாடகா அந்த பெண்ணை தோசை ரெடி. இது வந்து இந்த நடுவு பாட்டில் அவங்க இப்படி எடுத்து சாப்பிடுவாங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும், சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வரும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.